பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். பவுல் உடைய அந்த நிருபமானது இட் இஸ் ஆல்சோ கால்டு an epistle of joy, சந்தோஷத்தின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இட் இஸ் an epistle of joy. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற ஒரு தலைப்பானது பார்த்திங்கன்னா யூனிட்டி த்ரூ ஹியூமிலிட்டி என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசுவின் தாழ்மையிலே நமக்குள் ஒற்றுமை வர வேண்டும். we should have unity with Christ, with the humility of Christ என்பது தான் இதனுடைய வெளிப்பாடு. ஆகவே பவுல் எழுதுகிறார் பாருங்கள், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா therefore if there is any consolation in Christ, பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் இருக்குமானால் ஒன்று. ரெண்டாவது, if there is any comfort of love, அன்பினாலே ஏதாவது ஒரு தேறுதல் இருக்குமானால், if there is any fellowship of the spirit, ஆவியினாலே ஒரு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால், if there is any affection and mercy, அங்கே பட்சமும் இரக்கமும் இருக்குமா என்று சொன்னால் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, இந்த ஏக சிந்தை என்பது கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை. பவுல் சொல்கிறார், என்னுடைய சந்தோஷம் எனக்குள் இருக்க சிந்தை இவைகள் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி. ஸோ எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாம் கிறிஸ்துவினாலே தான். கிறிஸ்துவினாலே தான் நமக்கு ஆறுதல், கிறிஸ்துவினாலே தான் நமக்கு தேறுதல், கிறிஸ்துவினாலே தான் நமக்கு ஆவியிலே அன்பினாலே ஐக்கியம், அதனாலே தான் உருக்கமான பட்சம் இரக்கங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகிறது. அப்படி உண்டாகிற பொழுது நாம் அனைவரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அந்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இசைந்த ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஒன்றாகவே சிந்தித்து என் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். யூ ஃபுல்ஃபில் மை ஜாய் என்று சொல்லுகிறார். fulfill my joy by being like-minded, having the same love, being of one accord and one mind. ஒரே மனம், ஒரே சிந்தை, எல்லாம் எதனாலே வருகிறது பாருங்கள், கிறிஸ்துவினாலே. அப்போ நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்த வாழ்கிற வாழ்க்கையில் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஜஸ்ட் பை கிரைஸ்ட் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு ஏக சிந்தை வர வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தையாக இருக்க வேண்டும். அது நமக்குள்ளே தாழ்மையை கொண்டு வர வேண்டும். அதுதான் ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். ஜெபிப்போமா. என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவினாலே வரக்கூடிய ஆறுதலும், அன்பினாலே வரக்கூடிய தேறுதலும், ஆண்டவரே சோதரம் ஆவினால் வரக்கூடிய ஐக்கியமும், ஆண்டவரே அதோடு மாத்திரமாக வரக்கூடிய பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் எங்களுக்குள்ளே அந்த ஏக சிந்தை வரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது போல் ஆண்டவரை நாங்கள் ஒருமனம் உள்ளவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படி எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.